அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அப்படின்னா இந்த கிரகங்களின் சேர்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன சொல்லணும்னா நன்மை தீமை எல்லாமே இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனும் செவ்வாயும் இணையலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இணைஞ்சதுனால பெரிய யோகம்னு சொல்கிறாங்க. சில பேர் இணைஞ்சதுனால பெரிய தவறு என்று சொல்கிறாங்க. என்னுடைய 26 வருட ஆராய்ச்சியின் சார்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். சூரியனும் செவ்வாயும் இணைந்தால் சூரியன் காலபுருஷனுடைய 5ஆம் இடத்திற்கு உரியவர். செவ்வாய் என்பவர் காலபுருஷனுடைய 8ஆம் இடத்துக்கு உரியவர். இப்படித்தான் நம்ம கணக்கு பார்க்கணும். இதுதான் இணைவு. சூரியன் காலபுருஷனுடைய 5க்குடையவர். செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷனுடைய 8ஆம் இடத்துக்குரியவர். இதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் கூட நினைக்கலாம், இல்லை அவர் 2 ஆதிபத்தியமாக வர்றார்ல, காலபுருஷனுடைய செவ்வாய் என்பவரே லக்கணமாக வருகிறார் அல்லவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, செவ்வாய் சூரியன் 5க்குடையவர், காலபுருஷனுடைய 8ஆம் இடம்தான் செவ்வாய். இவங்க 2 பேரும் இணைஞ்சாச்சுன்னா என்ன சொல்லணும்னா, அந்த நபர் தொழிலில் போராடுவார். தொழில் போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் போராட்டங்கள் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கும். பூர்வீக சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பிரச்சனை இருக்கும். பூர்வீக சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பிரச்சனை இருக்கும். என்ன ஆதிபத்தியத்தோடு இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சூரியன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஸ்திரலக்கணக்காரன். சூரியன் என்று சொல்லக்கூடியவனுக்கு 2 ஆதிபத்தியம் கிடையாது. சந்திரனுக்கு 2 ஆதிபத்தியம் கிடையாது. சூரியன் ஒரே கட்டத்துக்கு அதிபதி தான். சூரியன் ஒரே கட்டத்துக்கு அதிபதி தான். சந்திரனும் ஒரே கட்டத்துக்கு அதிபதி தான். அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய ஸ்திரலக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி? 9க்குடையவன் பாதகாதிபதி. காலபுருஷ தத்துவத்தின்படி ஸ்திரலக்கணத்திற்கு 9க்குடையவன் பாதகாதிபதி. அப்போ இந்த சூரியனுக்கு என்ன சொன்னால், காலபுருஷனுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவனும் 9க்குடையவனும் சேரும்போது, சூரியனோடு செவ்வாய் சேரும்போது சூரியனுக்கு கண்டிப்பாக பாதகத்தை உருவாக்கி விடுவார்கள். இந்த 2 கிரகங்களும் இணையக்கூடாது. இந்த 2 கிரகங்களும் இணைந்த ஒரு நபரை பார்த்தீர்கள் என்று தொழில் மாற்றங்களை மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்துடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்பயுமே மாறிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொழில் சிறப்பாக ஓடாது. இதெல்லாம் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு உண்டான ஒரு விதம். 2வது காரகத்துவத்தில் தகப்பனார் என்ன சொன்னா, சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால அவர் கொஞ்சம் விறுவிறுப்பாக பேசுவார், டென்ஷனாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்லலாம். செவ்வாய் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதோடைய டாம்பிகத்தை உருவாக்கிறார். செவ்வாய் என்பது ஒரு டாம்பிகம்தான். செவ்வாய் என்பது என்ன சொன்னான்னா ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி. செவ்வாய் என்பது ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி. செவ்வாயோடைய உண்மையான கேரக்டர் என்ன சொன்னான்னா, வீரம் வெற்றி. ஒன்று வெற்றி பெறு, அல்லது என்று சொன்னால் வீர மரணம் அடைந்து விடு அப்படிங்கிறது அந்த செவ்வாயோடைய உண்மையான கேரக்டர். செவ்வாயோடைய கேரக்டர் என்று சொல்லக்கூடியது உண்மை என்பது அது ஜெயிக்கணும். ஜெயிக்கலைன்னா அது உயிரோடு இருக்காது. இதான் செவ்வாயோடைய உண்மையான காரத்துவம். அப்போ இந்த கிரகத்தோடு கிரகத்தோடு இன்னொரு எரிகிரகம் சேரும்போது அதிகமான ஹீட்டு ஏற்பட்டு
அதிகமான ஹீட்டு ஏற்பட்டு ஒரு வெப்பத்தன்மை வந்து அதிகமாக போகும்போது கடைசியில் அது என்ன சொன்னான்னா அதிகமான வெப்பமான ஒரு பொருள் கரிக்கட்டையாக மாறிடும். கரிக்கட்டையாக கண்டிப்பாக மாறிடும். அந்த கரிக்கட்டையாக மாறும் என்பதற்காகத்தான் சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்தில் சேரக்கூடாது. இன்னொன்று, சூரியனை வந்து என்ன சொன்னான்னா வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து செவ்வாய்க்கு உண்டு. சூரியனை வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வாய்க்கு கண்டிப்பாக உண்டு. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க சூரியன் தான் வலிமையானவர் என்று. சூரியனை விட வந்து ஒரு பங்கு வலிமையானவர் என்ன சொன்னான்னா செவ்வாய். ஆனால் அவர் சூரியனை வீழ்த்தி விடுவார். அதனால தான் அங்கே பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும், குழந்தைகளில் பிரச்சனை. ஏன்னா பூர்வீக ஸ்தானாதிபதி அப்படிங்க, பூர்வீக ஸ்தானத்திற்குரியவர் பூர்வீக ஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. அதற்கடுத்து என்ன சொல்லணும், தாத்தா வழி உறவுகள், முன்னோர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் சூரியனுடைய ஆதிபத்தியம். இந்த ஆதிபத்திய கிரகத்தோடு காலபுருஷனுடைய 8ஆம் இடம் வந்து சேரும்போது ஸ்திரலக்கணம் என்று சொல்லக்கூடிய சிம்மலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து 9 குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் வரும்போது சூரியனுடைய காரகத்துவம் அத்தனையும் வந்து செவ்வாய் ஓய்த்து விடுவான், உறுதியாக ஓய்ச்சிருவான். அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், புத்திரர்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும், குலதெய்வம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். உடலில் வந்து என்ன சொன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் ஹீட் என்று சொல்லக்கூடிய உடம்பு தகன்னு தகிக்கும், நீர்க்கடுப்பு நோய்கள் வரும், கிட்னி ட்ரபிள் வந்துடும். இத்தனை பிரச்சனைகளையும் வந்து இந்த 2 கிரகம் சேர்ந்தால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வந்துவிடும். அப்போ இந்த மாதிரி வந்துவிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இது நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி சேர்ந்திருந்தாலே பிரச்சனை தான். பிரச்சனை. 2வது வந்து வாகன விபத்துக்களை கொடுத்துரும். வாகன விபத்துக்களை கொடுத்துரும். என்ன காரணம்னா என்ன சொன்னேன், ஏன் இது அட்டமாதிபதி. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானாதிபதி. ஆயுள் ஸ்தானத்திற்குரியவர் வந்து என்ன சொல்கிறான்னா 5 குடையவருடன் சேரும்போது ஆதிபத்தியம் வாங்கியிருக்கும் போது 8ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் ஆம்புலன்ஸ் என்று பெயர். அப்போ ஆம்புலன்ஸ்னால் அவசரமான ஒரு ஆக்சிடெண்ட்டோ தன்மைகளோ போக்குவரத்தோ ஏற்படும் போது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போங்கும்போது என்ன சொல்லலான்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றால் ஜோதிட ரீதியாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பிரச்சனைகள் தான் இருக்கும், சங்கடங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி நிலை உள்ளவர்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிலைமை உள்ளவர்கள், சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பெரிய தொழிலில் இருந்து வீழ்ச்சிக்குண்டான பாதையை வகுத்து விடும், இல்லைன்னா தொழிலை அடிக்கடி மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டுவிடும், கஷ்டத்தை உண்டாக்கிவிடும், பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். எல்லா விதத்திலுமே 2 நெருப்பு கிரகங்கள் வந்து சேரக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த மாதிரி சேர்ந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வது? ஒரே ஒரு இதற்கு தீர்வு. எந்த ஒரு மனிதனுக்கு சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருக்கிறதோ அவன் பூர்வீகத்தை விட்டு அப்படியே காலி பண்ணிடணும். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் வந்து என்ன அந்த பூர்வீகத்தில் இருக்கலாம். இதே பெண்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இளம் வயதில் விதவையாக்கிவிடும். இது எத்தனையோ ஜாதகங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்கே இருக்கும். நீண்ட வந்து நெடிய பயணமாக வந்து என்ன சொன்னால் அந்த வாழ்க்கையில் வந்து இருக்காது. அதனால் சூரியன் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா சேர்ந்திருந்தால், சூரியன் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் பெண்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் வந்து இளம் வயது விதவையாக ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேற்றுமைகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும். ஆண்களுக்கு என்ன செய்யும், தொழிலில் போராட்டம். ஆண்களுக்கு வந்து என்ன செய்யணும், தொழிலில் போராட்டம் ஆயிரும். என்ன எதுக்கு தொழிலில் போராட்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி மேசலக்கணம் ஆகிய காலபுருஷ தத்துவத்திற்கு 10 குடையவன் என்று 10ஆம் இடத்தில் போய் உச்சமாக கிரகம் யாரு? செவ்வாய். அந்த 10ஆம் இடத்துக்கு அட்டமாதிபதி யாரு?
10ஆம் இடத்தில் உச்சமாகிற கிரகத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி யாருன்னா சிம்ம வீடாக வந்துடும். அப்போ சிம்ம வீடாக வந்துடும். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அந்த செவ்வாயை வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் ஓய்த்து விடுவார், தொழில் ரீதியாக ஓய்த்து விடுவார். பெண்களுக்கு என்ன வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இளம் வயது விதவை தோஷத்தை கொடுத்து விடுவார். இந்த 2 பேருடைய கிரக சேர்க்கைக்கு இதுதான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதுதான் நடக்கும். ஆண்களாக இருந்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, பொறாமை, போட்டி, கஷ்டம், போராடுதல். பெண்களாக இருந்தால் மாங்கல்யம் சார்ந்த விஷயத்தில் போராடுதல், கஷ்டம், பிணி, பிரச்சனைகள் எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் உடலில் ஆயுதம் சார்ந்த விஷயத்தை வைத்து என்ன சொல்லலான்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள் கண்டிப்பாக வரும். அப்போ ஆப்ரேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ என்ன செய்யணும், என்ன இதுக்கு வந்து தீர்வு ஏதாவது இருக்கிறதா, ஜோதிட ரீதியாக இருக்கிறதா என்று சொன்னால் பூர்வீகத்தை வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக ஆண்கள் மாற்றிவிட வேண்டும். மாற்றிட்டு இருந்து பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடாது. பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கலாம், பூர்வீகத்துக்கு போய்க்கிடலாம், வந்துக்கிடலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் பூர்வீக சொத்தில் வந்து ஒரு சல்லி பைசா கூட வந்து என்ன சொல்லலான்னா அனுபவிக்கக்கூடாது. அனுபவித்தால் அங்கே பாதகம் வந்துடும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து என்ன ஒரு கட்டத்தில் ஒரு கிரகங்கள் சேர்ந்து விட்டால் அது காலம் ஃபுல்லாக வந்து என்ன சொன்னால் அந்த ஆக்டிவேஷனை பண்ணிக்கொண்டு தான் இருக்கும். கடைசி நிமிடம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து நீங்கள் எதையுமே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நபர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணும். செவ்வாய்க்கிழமை சிவன் கோவில் வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமை முருகன் வழிபாடு பண்ணணும். மாற்றி இப்படி மாற்றி வழிபாடணும். செவ்வாய்க்கிழமை போய் வந்தேன்னு சொன்னோன்னா சிவனுக்கு வெல்வ மாலை போட்டு தேனபிஷேகம் பண்ணணும். அதாவது என்ன சொன்னா செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலில் போய் வில்வ மாலை போட்டு தேனபிஷேகம் பண்ணணும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுடைய சந்நிதிக்கு போய் நீட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவர்லி மாலை வாங்கி போட்டு 1/4 கிலோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குங்குமம் தானம் பண்ணி நீட்டாக வந்து என்ன சொன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை சிவனுடைய வழிபாடையும் யார் ஒருவர் ரெகுலராக பண்ணி வந்தீங்கன்னா பெண்ணுக்குண்டான மாங்கல்ய தோஷம் போயிடும். ஆணுக்குண்டான என்ன சொன்னாலும் தொழில் தோஷம் போகும். பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். கோபதாபங்களை அதிகமாக உண்டாக்கி கணவன் மனைவி கருத்து வேறுபாடை உண்டாக்கக்கூடியதும் இந்த செவ்வாயும் சூரியனும் தான். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது ஜோதிட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இதற்குண்டான பிரச்சனை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பெண்களாக இருந்தால் மாங்கல்யம் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை, ஆண்களாக இருந்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, வாகனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, ஆக்சிடென்ட் தோஷங்களை கொடுக்கக்கூடியது, ஆயுத பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிவிடும். இதற்கெல்லாம் தீர்வு செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடு, வில்வ மாலை, தேனபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை முருகனுடைய வழிபாடு, வில்வ மாலை போட்டு செவர்லி மாலை போட்டு 1/4 கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு உண்டான பரிகாரம் இதுவே. இதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு இந்த நடைமுறை வழியை கடைப்பிடியுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.